மீனுக்குருவியும் குட்டிங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு காட்டுக்குள்ள பறந்து போயிட்டு இருந்தது. அப்ப லூனா பாட்டி அங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு மீனுக்குருவியும் போனது. என்ன மீனோ இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்க? லூனா பாட்டி, இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி பண்டிகையும் வரப்போகுது. அதனால நான் களிமண் விளக்கெல்லாம் செஞ்சு மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். ஓ, அதான் விஷயமா? இந்த மீனுக்குருவி எவ்வளவு உஷாரா இருக்கு. பண்டிகை காலத்துல மண் விளக்கு போட்ட வியாபாரம் பண்ண போகுது. நானும் எதனா வியாபாரம் பண்ணி காசை சம்பாதிக்கணும். என்ன லூனா பாட்டி, கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறீங்களா என்ன? அப்படி என்ன யோசிக்கிறீங்க? ஆமா, நீங்க என்ன இந்த தீபாவளிக்கு எதுனா கடை போட போறீங்களா என்ன? ஆமா மீனோ, நானும் மண் விளக்கு கடை போடலான்னு இருந்தேன். நீயும் அதே கடை தான் போட போறியா? அப்ப நானும் அந்த கடையை போட்டா எனக்கு வியாபாரமே ஆகாது. என்னோட உழைப்பு எல்லாம் வீணா போயிடும். அப்படியா லூனா பாட்டி? பேசாம நம்ம ஏன் ஒன்னா கடை போடக்கூடாது? வேலையும் பகிர்ந்து பண்ணலாம், வர காசை ஆளுக்கு சரியா பிரிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க லூனா பாட்டி? எப்படி மீனுக்குருவி உஷாரா கஷ்டமான வேலையை என் தலையில கட்டிட்டு ஈஸியா இருக்க வேலையை எல்லாம் அது பண்ணலான்னு பிளான் பண்ணி இப்படி சொல்லுது பாத்தியா? அது கூட கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு நான் தனியா வேற எதுனா வேலை செஞ்சிடலாம். அட லூனா பாட்டி, திரும்பவும் அப்படி என்ன யோசிக்கிறீங்க? வாங்க நம்ம போலாம். இல்ல இல்ல, நீ ஏன் விளக்கு கடை போட, நான் வேற எதுனா ஐடியா யோசிக்கிறேன். அப்ப சரி லூனா பாட்டி, நான் இப்ப போனாதான் பசங்களுக்கு ஸ்கூல் விடுறதுக்குள்ள திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியும் அங்க இருந்து பறந்து போனது. பேசாம நான் அழகழகான தோரணம் செஞ்சு தோரண கடை தான் போட போறேன். மீனுக்குருவியும் போன கொஞ்ச நேரத்திலேயே டூட்டு காக்காவும் அந்த இடத்துக்கு வந்தது. என்ன டூட்டு காக்கா, இவ்வளவு காலையில இங்க வந்திருக்க? என்ன விஷயம்? அதுவா லூனா பாட்டி, இத கொஞ்ச நாள்ல தீபாவளி வர போதுல, அதுக்காக நான் பூக்கள் இலெல்லாம் வச்சு அழகழகான தோரணம்லாம் செஞ்சு ஒரு கடை ஒன்று மார்க்கெட்ல போடலான்னு இருக்கேன். தோரணம் செய்ய ஊசி நூல் வேணும். என்கிட்ட ஊசி நூல் இல்லை. மைனா கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட ஊசி நூல் இருக்கும்னு சொல்லுச்சு. அதான் உங்ககிட்ட ஊசி நூல் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். டேய் அப்பா, உன்கிட்ட ஒரு கேள்வி தாண்டா கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி கதையா சொல்லிட்டு இருக்க? ஊசி நூல் வேணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இரு, நான் எடுத்துட்டு வரேன். லூனா பாட்டியும் ஊசி நூல் எடுத்துட்டு வந்தாங்க. இந்தாடா டூட்டோ, நீ கேட்ட ஊசி நூலை. லூனா பாட்டி, தீபாவளி முடிஞ்சதும் ஊசி நூலை திரும்ப கொடுத்துட்றேன். சரி சரி, நீ தோரணம் செய்யும் போது ஊசி கையில குத்திடாம பார்த்து செய்ய. சரிங்க லூனா பாட்டி. டூட்டு காக்காவும் தோரணம் செய்யறதுக்காக ஊசி நூலை எடுத்துட்டு அங்க இருந்து பறந்து போனது. இப்ப நான் என்ன கடை போடுறதுன்னு ஐடியா வந்துடுச்சு. பேசாமனா பலகார கடை போட வேண்டியதுதான். அதே சமயம் மீனுக்குருவி களிமண்ணை எடுக்க போயிருந்தது. ஒரு மூட்டையில களிமண்ணை கட்டி வச்சது. சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூல் விடுற நேரம் ஆக போகுது, நாளையில இருந்து ஸ்கூல்ல லீவ் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ஸ்கூலுக்கு பறந்து போனது. ஸ்கூல்லயும் லீவ் விட்டு இருந்தாங்க. குட்டிகளும் கிளாஸ் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குட்டிங்களா, உங்க எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஆமா, நான் சூப்பரா எழுதியிருக்கேன். நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன். பிங்கி, நீ எப்படி எழுதியிருக்க? ஆமா, நானும் நல்ல எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கு தெரியும் என்னோட குட்டிங்க சூப்பரா எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்னு. சரிங்க குட்டிங்களா, வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கப்புறம் மீனுக்குருவியும் குட்டிங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தது. குட்டிகளும் சாப்பாடை சாப்பிட்டாங்க. மீனுக்குருவியும் மண் விளக்கு செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா விளக்கு எல்லாம் செஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா தீபாவளியும் நெருங்கிக்கிட்டே இருந்தது. பறவைங்க மார்க்கெட்ல ஒரு பறவைங்களும் கடைகளை போட்டு இருந்தாங்க. லூனா பாட்டி ஸ்வீட் கடை, மீனுக்குருவி மண் விளக்கு கடை, டூட்டு காக்கா தோரண கடை, அம்முக்குருவி பட்டாசு கடை அப்படின்னு துணி கடை, மளிகை பொருள் கடைன்னு அந்த மார்க்கெட்ல நிறைய கடைகள் இருந்தது. நேரம் ஆக ஆக ஒரு பறவைங்களா தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்றதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருந்தாங்க. மண் விளக்கு வாங்கலையோ? மண் விளக்கு 4 விளக்கு வாங்கினா ஒரு விளக்கு ஃப்ரீ. மண் விளக்கு வாங்கலையோ? மண் விளக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மீனுக்குருவி கிட்ட இருந்த விளக்கு எல்லாம் வித்து முடிச்சது. சரி, நான் காட்டுக்கு போயிட்டு களிமண்ணெல்லாம் எடுத்துட்டு வரணும். மீனுக்குருவியும் களிமண்ணை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போனது. இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஆனதை நினைச்சு சந்தோஷப்பட்டது. இன்னைக்கு குட்டிங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு தரணும்னு நினைச்சது. காட்டுக்கு போயிட்டு களிமண்ணை எடுத்துக்கிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தது. களிமண்ணை நிறைய மூட்டையில எடுத்துட்டு வந்திருந்தது. களிமண் மூட்டை ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு
பறந்து வந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல மூட்டையை தூக்கிக்கிட்டு பறக்க முடியாம மேல இருந்து கீழே விழுந்தது. அதனால மீனுக்குருவியோட ஒரு கால் உடைஞ்சு போனது. அந்த கால் வலியோட அங்கிருந்து பறந்து மருத்துவச்சிய பாக்குறதுக்காக போனது. மருத்துவச்சியும் மீனுக்குருவிய பரிசோதனை பண்ணாங்க. மீனோ, உன்னோட கால்ல பிராக்சர் ஆகியிருக்கு. நான் மாவு கட்டு போட்டு விடுறேன். கால் எலும்பு கூட கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ வேலை செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும். நான் உனக்கு நடக்க சப்போர்ட்டா ஸ்டிக்கு தரேன், அதை வச்சுக்கோ. மருத்துவச்சியும் மீனுக்குருவிக்கு வைத்தியம் பண்ணாங்க. மீனுக்குருவியும் அதோட நிலைமைய நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது. அட கடவுளே, என்ன எனக்கு இப்படி ஆக்கிடுச்சு. நல்ல நாள் அதுவுமா எனக்கு இப்படி ஆகணும். என்னால வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியலன்னா அப்புறம் நான் எப்படி என்னோட குட்டிங்களுக்கு புது துணி பட்டாசு எல்லாம் தீபாவளிக்கு வாங்கி தர முடியும்? மீனுக்குருவியும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தது. பப்ளுவும் பிங்கியும் மீனுக்குருவி கிட்ட வந்தாங்க. அம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க? குட்டிங்களா, நான் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த தீபாவளிக்கு நீங்க கேட்ட புது துணி பட்டாசு எல்லாம் வாங்கி தர முடியுமான்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கு கவலையா இருக்கு. அம்மா, எங்களுக்கு உங்களை விட தீபாவளி முக்கியம் இல்லம்மா. நீங்க எங்க கூட இருந்தாலே போதும். ஆமாம்மா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா. மறுநாளும் ஆனது. சோனா காக்காவும் மீனுக்குருவி வீட்டுக்கு வந்திருந்தது. ஆமா சோனா, இவ்வளோ காலையில என்னோட வீட்டுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்? ஓ, அதுவா, குட்டி காக்காக்கு தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணணும்ல. நீயும் உன்னோட குட்டிகளுக்கு தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணணும்ல. அதான் உன்னைய கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். வா போலாம். இல்ல சோனா, நீ போ, நான் அப்புறமா போய்க்கிறேன் சரி மீனு, அப்ப நான் அப்பக்குருவிய கூட்டிக்கிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா காக்கா அங்க இருந்து பறந்து போனது. அட கடவுளே, நான் என்ன செய்யறது? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நானும் என்னோட குட்டிங்களுக்கு தீபாவளிக்கு எதுனா வாங்கி தரணும். மீனுக்குருவியும் டூட்டு காக்கா கிட்ட களிமண்ணை எடுத்துட்டு வந்து தர சொல்லி உதவி கேட்டது. டூட்டு காக்காவும் மீனுக்குருவிக்கு களிமண்ணை எடுத்துட்டு வந்து கொடுத்தது. மீனு, இந்த களிமண்ணை வச்சு என்ன செய்ய போற? உன்னாலதான் வேலை செய்ய முடியாதே. டூட்டு அண்ணா, என்னோட குட்டிங்களுக்காக தான் எடுத்துட்டு வர சொன்ன டூட்டு அண்ணா அப்படின்னு மீனுக்குருவியும் டூட்டு காக்கா கிட்ட போய் சொன்னது. டூட்டு காக்காவும் அங்கிருந்து போனது. டூட்டு காக்கா அங்கிருந்து போனதும் மீனுக்குருவி விளக்கு செய்ய ஆரம்பிச்சது. வேலை செய்யவே ரொம்ப கஷ்டப்பட்டது. அதே சமயமா பார்த்து அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் வந்தாங்க. அச்சச்சோ, இங்க பாத்தியா, இந்த மீனுக்குருவி கால் உடைஞ்சு சும்மா இல்லாம வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. என்ன, உன்னோட கவலை எல்லாம் உன்னோட குட்டிங்க மேல இருக்கு போல. உனக்கு கால் உடைஞ்சதுக்கு கூட உனக்கு கவலை இல்லை, அப்படிதானே மீனோ? என்ன உனக்கு கை கால் நல்லா இருக்குன்னு நினைப்பா? நீ வேலை செய்யறதெல்லாம் போதும். நீ ஒரு வேலை பண்ணு, நீ இந்த களிமண்ணை எல்லாம் என்கிட்ட கொடு, நான் விளக்கு செய்யறேன். மீனுக்குருவியும் களிமண்ல விளக்கு செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டது. லூனா பாட்டி கிட்ட களிமண்ணை கொடுக்கறது அதுக்கு சரியா பட்டது. லூனா பாட்டியும் அந்த களிமண்ணை எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. லூனா, இன்னைக்கு உன்னோட திறமைய காட்டுற நேரம் வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய களிமண் விளக்கு செஞ்சு முடிக்கணும். லூனா பாட்டியும் விளக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க. விளக்கு செஞ்சு முடிச்சாங்க. மறுநாளும் ஆனது. லூனா பாட்டியும் அந்த விளக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு விளக்கு கடையே போட்டாங்க. ஸ்வீட் கடையும் விளக்கு கடையும் சேர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. விளக்கு வாங்கலையோ மண் விளக்கு, ஒரு விளக்கு வாங்கினா ஒரு விளக்கு ஃப்ரீ. விளக்கு வாங்கலையோ மண் விளக்கு. அப்ப அந்த இடத்துக்கு அம்முக்குருவியும் டூட்டு காக்காவும் வந்தாங்க. லூனா பாட்டி, நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மீனுக்குருவிக்கு உடம்பு சரியில்லாத சமயமா பார்த்து மீனுக்குருவியோட ஐடியாவை இப்படி திருடி வியாபாரம் பண்றீங்களே. ஜி லூனா பாட்டி, நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வயசுல பெரியவங்களா இருந்துட்டு பண்ற காரியமா இது? அட அட, போதும் போதும், நிப்பாட்டுங்க. நீங்க 2 பேரும் திட்டி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் பேச ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் விட்டா என்னெல்லாம் பேசுறீங்க? நான் ஒன்றும் வேணும்ட்டு விளக்கு வியாபாரம் பண்ணல. மீனுக்குருவிக்கு காலில் அடிபட்டு வீட்டில் இருக்கு. தீபாவளிக்கு அதனால எதுவும் வாங்க முடியாது. அதான் என்னால முடிஞ்ச மாதிரி வியாபாரம் பண்றேன். வர லாபத்தை நான் ஒன்றும் எடுத்துக்க போறதில்லை. மீனுக்குருவிக்கு கொடுத்து என்னால முடிஞ்ச உதவியை செய்ய போறேன். நான் சுயநலமா யோசிக்கிறவ தான். ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு நான் மோசமானவ இல்லை அப்படின்னு லூனா பாட்டி சொல்லி முடிச்சாங்க. இதை கேட்ட டூட்டு காக்காவும் அம்முக்குருவியும் தலை குடிஞ்சாங்க. லூனா பாட்டி, எங்களை மன்னிச்சுடுங்க.
உங்ககிட்ட எதுவும் விசாரிக்காம நான் பாட்டுன்னு ஏதோ பேசிட்டேன். ஆமா லூனா பாட்டி, என்னையும் மன்னிச்சிடுங்க. விலைக்கு விட்ட காசு மட்டும் இல்ல, என்னோட ஸ்வீட் கடையில இருந்து பலகாரமும் எடுத்துட்டு போய் மீனுக்குருவியோட குட்டிங்களுக்கும் தர போறேன். லூனா பாட்டி, இது நல்ல யோசனை. நானும் என்னோட பங்குக்கு அழகான பூத்தோரணம் தர போறேன். நானும் என்னோட சார்பா நிறைய பட்டாசு எல்லாம் கொண்டு போய் கொடுக்க போறேன். அப்ப சரி வாங்க, நம்ம மீனுக்குருவி வீட்டுக்கு போவோம். அப்படின்னு சொல்லிட்டு மைனா குட்டிங்களுக்கு துணிமணி, கூட்டு காக்கா பூத்தோரணம், லூனா பாட்டி ஸ்வீட்டு, அப்புறம் அம்முக்குருவி பட்டாசு எல்லாம் எடுத்துக்கிட்டு மீனுக்குருவிய பாக்குறதுக்காக பறந்து போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஒருத்தரா அவங்களோட பரிசு எல்லாம் மீனுக்குருவிக்கு கொடுத்தாங்க. அது எல்லாம் பார்த்து மீனுக்குருவி சந்தோஷப்பட்டது. எல்லாரும் மீனுக்குருவி கூட சேர்ந்து ராத்திரி பட்டாசு எல்லாம் வெடிச்சு தீபாவளிய ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, என்னோட தீபாவளி ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.